அமெரிக்காவிலிருந்து ராணுவ விமானம் மூலமாக இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் விமான நிலையம் வந்திறங்கிய அவர்களது கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு நாடு கடத்தி அவர்களை அவமதித்து விட்டதாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது, இதன் பின்னணியை இந்த தொகுப்பில் காணலாம். அமெரிக்கர்களுக்கே என்று சொல்லி அந்நாட்டின் அரியணை ஏறியவர் டொனால்ட் ட்ரம்ப். ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்தே அதற்கான நடவடிக்கைகளை அவர் தொடங்கிவிட்டார். நிதியை காரணம் காட்டி உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகியது. அமெரிக்காவில் பிறக்கும் வெளிநாட்டவர்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் திட்டத்தை ரத்து செய்தார். உக்ரைனுக்கான நிதி உதவியை நிறுத்தினார். நாட்டோ அமைப்புக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவது அவரது பிரதான பிரச்சார முழக்கமாக இருந்தது. இதற்காக அவர் மெக்சிகோ எல்லையை ஒட்டிய பகுதிகளில் அவசர நிலையை பிரகடனம் செய்தார். வேலைக்காக அனுமதி பெற்று எல்லை தாண்டுபவர்களுக்காக அமெரிக்கா உருவாக்கியிருந்த சிபிபி என்ற செல்போன் செயலி மூடப்பட்டது. அதன் பிறகு மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு எல்லைப் பகுதிகள் வழியாக அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தொடங்கினார். சட்டவிரோதமாக குடியேறிய கொலம்பியா நாட்டவரை ராணுவ விமானத்தில் அனுப்பி வைத்தார். ஆனால் கொலம்பியா அவர்களை திரும்ப ஏற்க மறுத்த நிலையில் அவர்கள் மீது 25% வரி விதித்தார். அதன் பிறகு கொலம்பியா தனது சொந்த விமானத்தை அனுப்பி தனது நாட்டு குடிமக்களை கொண்டு வந்தது. இதே போன்றதொரு நடவடிக்கையாக தான் இந்தியர்களும் தற்போது நாடு கடத்தப்பட்டுள்ளனர். ட்ரம்பின் வருகை அந்நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் என ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டது. இந்திய அரசும் இந்த நடவடிக்கையை எதிர்பார்த்திருந்தது. அமெரிக்க அரசின் புள்ளி விவரப்படி சுமார் 18,000 பேர் சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக அந்நாட்டு அரசு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக 104 இந்தியர்கள் முதல் கட்டமாக அமெரிக்காவின் C-17 குளோபல் ராணுவ விமானம் மூலமாக இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்தை வந்தடைந்தது. அப்போது விமானத்திலிருந்து இறங்கியவர்கள் தாங்கள் கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு அழைத்து வரப்பட்டதாக புகார் தெரிவித்தனர். இது சர்ச்சையை கிளப்பியதுடன் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. 2009 ஆண்டிலிருந்து தற்போது வரை 15,756 பேர் சட்டவிரோதமாக குடியேறியதாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற அமெரிக்காவில் குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை என்ற அமைப்பு இயங்கி வருகிறது. 2012 ஆண்டு முதல் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற அந்த அமைப்பு நிலையான விதிமுறைகளை வகுத்து பின்பற்றி வருகிறது. 2009 ஆண்டு 734 பேரும், 2010 ஆண்டு 799 பேரும், 2011 ஆண்டு 597 பேரும், 2012 ஆண்டு 530 பேரும், 2013 ஆண்டு 550 பேரும் நாடு கடத்தப்பட்டனர். 2019 ஆண்டு மட்டும் 2042 பேரும், 2020 ஆண்டு 1889 பேரும், 2021 805 பேரும், 2022 862 பேரும், 2023 670 பேரும், 2024 1368 பேரும், 2025 இதுவரை 104 பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எந்தவிதமான தடையும் ஏற்படுத்தவில்லை என அந்த அமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் நாடு கடத்தப்படும் போது அவர்களுக்கான உணவு, மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டன. அவர்கள் கழிப்பறை செல்லும் போது தேவைப்படும் சமயங்களிலும் அவர்கள் சாதாரணமாக இருக்க அனுமதிக்கப்பட்டனர். இதுபோன்று சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் போது இது மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றப்படுகின்றன. கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகளே தற்போதும் பின்பற்றப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது நாடாளுமன்ற உரையில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் மெக்சிகோ எல்சடாவருக்கு அடுத்த இடத்தில் இந்தியா உள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்த ஜெய்சங்கர், இந்தியர்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு அழைத்து சென்ற இடைத்தரகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் வரும் நாட்களில் குவாண்டனமோ வளைகுடா பகுதியில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்காக மிகப்பெரிய தடுப்பு முகாம் அமைக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த குவாண்டனமோ வளைகுடா இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு சந்தேகத்துக்கு உரிய நபர்களை அடைத்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது.
இந்நிலையில் இங்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடைத்து வைக்கும் நடவடிக்கைகளில் ட்ரம்ப் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 30,000 பேர் தங்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட உள்ளது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஏற்காத நாடுகள் மீது அதிக வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.